சிவா. இந்த ஹிஸ்ட்ரி ஸ்பாட் சேனலோட ஃபஸ்ட்டு சீரியஸாக மைக்கேல் ஜாக்சன் சீரியஸை போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அத்தனை பெரிய அரங்கம், அந்த அரங்கத்தில் துளி கூட இடம் இல்லை. ஏன் இன்னும் ஒருத்தங்க உள்ளே நுழைஞ்சா கூட அவ்வளோதான், நசுங்கி போக வேண்டியதான். அந்த மேடையில் உள்ள அரங்குற வெளிச்சத்தில் கூட பெரிய பெரிய அலங்குற விலங்குகளை தொங்க விட்டுருக்காங்க. ஐ மீன்ஸ் லைட்ஸ் இன் சீரியல், நம்ம ஊரில் நாடகத்துக்கெலாம் தொங்க விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி அலங்கார விளக்குகளை தொங்க விட்டுருக்காங்க. அப்படி தொங்க விட்டுருக்கிற அந்த அலங்கார விளக்குகளை கூட யாருமே கவனிக்கிறதாவே இல்லை. ஏன் யாருமே இந்த உலகத்திலே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமை இழக்கிறாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பும் அதிகமாகும். ஒருத்தவங்களோட மேலே இன்னொருத்தங்க முட்டி மோதிக்கிட்டு அந்த மேடையை எட்டி பார்க்குறாங்க. சிறிது நேரத்து அப்படி எட்டி பார்த்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அப்படி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவர்கள் யாருமே, அந்த ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் கீழே இருந்து மேலே ஒரு உருவம் பிடிக்குது. அப்படி மேலே குதிச்ச அந்த உருவத்து மேலே சட்டன்னு வெளிச்சமால அந்த திசையில் பாயுது. அந்த மனிதர் அசையாமல் நிமிர்ந்து நிற்கிறார். அவ்வளோதான். அதுவரை ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த கூட்டம் இப்போ ஆவேசமாக கட்ட ஆரம்பிக்குது, பொங்குது. சில பேர் கை தட்டுறாங்க, சில பேர் கூச்சல் இடுறாங்க, புரியாத வார்த்தையில் கூச்சல் இடுறாங்க. முன்னாடி கை ஊற்றி அந்த உருவத்தை ஏதோ பிடிச்சிக்கிற மாதிரியே பண்ணுறாங்க. சில பேர் சட்டையை கிழித்து கொள்கிறாரு. ஆனால் இத்தனைக்கு காரணமான அந்த உருவம் கொஞ்சம் கூட அசையவே இல்லை. இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சது போலவே உலகத்தில் ஒரு சின்ன பொண்ணு சுறுசுறுப்பாகி ஆடத் தொடங்குறாங்க. ஆம், மைக்கேல் ஜாக்சன் வேகத்துக்கு அவர் மேலே விழுகிற அந்த வட்ட லைட்ஸ் கூட ஈடு கொடுக்க முடியல. ஏன் கண்ணிமிக்கிற நேரத்தில் மேடையில் உள்ள மூளை முடுக்கெல்லாம் அவரோட அரசாட்சி தான். 5 நிமிடத்தில் பாட்டு முடியுது. அவரோட கூட சேர்ந்து ஆடிய ரசிகர்கள் களைச்சி போயிடுறாங்க. சில வினாடி இடைவெளிக்கு பிறகு மைக்கேல் ஜாக்சன் மீண்டும் ஆடத் தொடங்குறார். சிறிது நேரத்துக்கு முன்னாடி தான், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் உடல் பிஞ்சு விடிய போகிற அளவுக்கு ஆடுன மைக்கேல் ஜாக்சன் தானா அப்படின்னு சந்தேகத்தில் இருக்கு. ஏன்னா அதே வேகம், அதே கம்பீரம், அதே சுறுசுறுப்பு, உடம்பை வளைத்து நிமிர்த்தி உதறி ஆடிக்கள். ரசிகர்கள் யாருக்கும் சில பாட்டுகளை கேட்டதாகவோ சில நடனங்களை பார்த்ததாகவோ உணர்வே இல்லை. ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல், பெரிய ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணி வீடு திரும்பின மாதிரி தான் உணர்ந்தாங்க.
மேலும் இதோட பார்ட் 2 வீடியோவை இன்னொரு சீரீஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.